Hello everyone, welcome to Easy Go Math. நம்ம பார்த்துட்டு இருக்க chapter 15 probability ஓட exercise 15 point போகலாம். So first question என்ன? Complete the following statements. So இங்க கொடுத்திருக்க எல்லா statementsமே already நீங்க போன previous videoல கத்துக்கிட்டு தான் இருக்க போகுது. Okay? So first question பாத்தீங்கன்னா probability of event, probability of the event not E. So வந்து P of E plus P of E dash. அதான் என்னன்னு சொல்றாங்கன்னா 1. நம்மளுக்கு already தெரியும். Probability of an event that cannot happen. நடக்கவே நடக்காதுன்னா 0. So 0 வந்துட்டு அது வந்து impossible event எப்பயுமே நடக்காது. இன்னொன்னு event it is certain, கன்ஃபார்மா நடக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து probability 1. அந்த event பேர் என்ன சொல்றாங்க? Sure event சொல்றாங்க. Or certain event கூட சொல்லலாம். Fourth one, sum of all the probabilities of an elementary event of an experiment is 1. So ஒரு எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னா ஒரு ஈவென்ட்க்கு ப்ராபபிலிட்டி எடுக்கிறோம். P of E1, P of E2 அந்த மாதிரி போடும்போது எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது ஈக்குவல் டு 1 தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, fifth one, probability of an event is greater than or equal to 0 and less than or equal to 1. So ஒரு ஈவென்ட்டோட ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா 0ல இருந்து 1க்குள்ள தான் இருக்கும். 0வாவும் இருக்கலாம் 1ஆவும் இருக்கலாம். சோ இதுதான் வந்து கண்டிஷன். சோ இதுதான் 5த்துக்கும் ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, செகண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Which of the following experiments have equally likely outcomes? Explain. So எதுக்கெல்லாம் equally likely outcomes இருக்கோ அதுக்கு வந்து நம்ம எதனாலன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதே மாதிரி ஒன்னொருத்துக்கும் நாட்க்கும் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். பிகாஸ் எக்ஸ்பிளைன் வேர்ட் கொடுத்திருக்கு. சோ அதுக்கு மார்க் கண்டிப்பா உண்டு. A driver attempts to start a car. The car starts or doesn't start. So கார் வந்து ஸ்டார்ட் ஆகிறதும் ஆகாததுக்கும் ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். ஃபியூவல் இல்லாம இருக்கலாம். சோ ஃபியூவல் இல்ல அப்படின்னும் போது இல்லைன்னா இன்ஜின் ப்ராப்ளம் ஏதாவது இருக்கலாம். இல்லைன்னா கார் சர்வீஸ் சரியா போடலாம். அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம். சோ we are not sure அது எதனாலன்றதையும். கரெக்ட்? சோ ஒரு பழைய காரா இருக்கலாம். சோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கும். So it is not an equally likely event. நம்மளுக்கு full information வேற இல்ல. Okay, next second one. A player attempts to shoot a basketball. He or she shoots or misses the shot. So அப்ப என்ன சொல்றாங்கன்னா ஒரு பால் தூக்கி போடும்போது ஒருத்தர் போடலாம், இன்னொருத்தர் போடல. சோ ஒருத்தர் வந்து 4-5 வாட்டி ட்ரை பண்ணிட்டு 6வது 7வது வாட்டி தான் போட்டிருக்காங்க. இன்னொருத்தர் அதையும் போடல. இன்னும் லேட் ஆகுது. சோ வந்து நம்மளுக்கு எத்தனை வாட்டி போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் எத்தனை வாட்டி மிஸ் பண்ணி எதுவுமே நம்மளுக்கு வந்து எக்ஸாக்ட் இன்ஃபோ இல்ல. சோ நமக்கு தெரியவும் தெரியல. சோ யாருக்கு அதிகமா இருக்கும்னா நமக்கு இன்ஃபோ தெரியல. சோ இட் இஸ் நாட் an equally likely event அப்படின்னு தெரியுது. ஓகே, யூ நீட் டு எக்ஸ்பிளைன். உங்களுக்கு இதுல எப்படி புரிஞ்சிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகே, a trial is made to answer a true or false question. The answer is right or wrong. சோ ஒரு क्वेश्चनல வந்து ரெண்டே ஆன்சர் தான். ஒன்னு ட்ரூ இல்லனா ஃபால்ஸ். சோ ரெண்டுத்துக்குமே பார்த்தாலே தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் an equally likely event. ஏன்னா இது ரெண்டு தவிர வேற பாசிபிலிட்டியே கிடையாது. ஒன்னு ட்ரூவா இருக்கணும் இல்ல ஃபால்ஸா இருக்கணும். ஒண்ணுக்கு ஒரு பர்టిక్యులர் ரீசன் இருக்கு. ஆமா அப்படின்றதுக்கு. கரெக்ட்? நெக்ஸ்ட் ஒன். ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா a baby is born. It is a boy or a girl. சோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது வந்து ஒரு பையனா இருக்கலாம் இல்ல பொண்ணா இருக்கலாம். சோ இட் இஸ் an equally likely event. Okay? Next, third question. Why is tossing a coin considered to be a fair way of deciding which team should get the ball at the beginning of a football game? சரி. சோ ஒரு எதனால நம்ம டாஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்து யார் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. கரெக்ட்? சோ ஒரு காயினை டாஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரெண்டே சாய்ஸ் தான், ஹெட் ஆர் டெயில். சோ இப்போ ஒரு டீம் ஹெட் சூஸ் பண்ணா இன்னொரு டீம் டெயில் சூஸ் பண்ணிருக்காங்கன்னா யாருக்கு அது ஃபேவரபிளா இருக்கோ அவங்க வந்து என்ன சொல்றாங்களோ அதுபடிதான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ரைட்? சோ ஹெட் ஆர் டெயில் are equally likely outcomes. That the result of an individual toss is completely unpredictable. நம்மளால சொல்ல முடியாது என்ன வரும் அப்படின்றது. I hope உங்களுக்கு first 3 problems புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோல மத்த ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். Thank you.